மனிதன் மனித உருவத்திலேயே காட்டுக்குள்ளே சென்று நரியை பிடிக்க முடியுமா? முடியாது. மனிதனை கண்டால் நரி ஓடிவிடும். நரியை பிடிப்பதற்கு மனிதன் நரி வேகம் போட வேண்டியவனாகின்றான். என்ன செய்கிறான்? ஏற்கனவே யாராவது பிடித்து வைத்த நரியின் தோலை எடுக்கிறான், தான் போர்த்திக் கொள்கின்றான். நரி சத்தமிடுவது எவ்வாறு என்பதை காட்டுக்கு சென்று அனுபவ ரீதியிலே கற்றுக்கொள்கின்றான். நரித்தோலை போர்த்தி காட்டுக்குள்ளே சென்று ஒரு மூலையிலே குந்திக் கொண்டு நரி கத்துவது போல் கத்துகின்றான். காட்டிலுள்ள ஏனைய நரிகள் எல்லாம் செவி கொடுக்கின்றன. யாரோ எங்களுடைய இனத்தில் உள்ள ஒரு தோழனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது போல் நாம் அவ்விடத்தில் சென்று அதை காப்பாற்றுவோம் என்ற எண்ணத்தோடு ஏனைய நரிகள் எல்லாம், காட்டில் உள்ள உண்மையான நரிகள் எல்லாம் அங்கே ஓடி வருகின்றன. இங்கே யார் இருக்கிறார்? மனிதன் இருக்கிறான், நரித்தோல் போற்றிய வண்ணம் இருக்கிறான், நரி போன்று கத்துகின்றான். வந்த நரிகள் நினைக்கின்றன, இது நரிதான், எங்களுடைய கூட்டாளி, எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர் கஷ்டம் ஏற்பட்டு விட்டதை காப்பாற்றுவோம் என்று பக்கத்திலே நெருங்கியதும் அவன் உள்ளே வைத்திருந்தான் ஒரு சுத்தியல். அதை மெல்ல மெல்ல தூக்கி அந்த நரி கூட்டத்தில் ஒரு நரியின் தலையிலே அடித்தான். அவ்விடத்திலே நரி பெற்றது. நரியை பிடித்தான், தனது போர்வையை கலத்தி வீசிவிட்டான். இப்பொழுது இவன் யார்? மனிதன். ஏற்கனவே போர்வையை போர்த்தியிருந்த நேரத்தில் அவன் யார்? நரி. இந்த போர்வையை போர்த்தி இந்த வேஷம் போட்டது எதற்காக? நரிகளை பிடிப்பதற்காக வேஷம் போட்டான். இறைவன் விரும்பினான் இந்த மக்களை எல்லாம் தன் பக்கம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். விரும்பியவன் மக்களுடன் சேர்ந்துதானே மக்களை தன்வசப்படுத்தலாம். அவன் எங்கோ இருந்து கொண்டு மக்களை தன்வயப்படுத்துவதா இருந்தால் முடியாத காரியம். உலக நடைமுறையிலே அப்படி நடப்பதும் கிடையாது. ஒருவர் மனிதர்களை வசப்படுத்தி எடுப்பதாயின் அவர்களுடனே சேர்ந்து பழக வேண்டும், அவர்களுடன் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும், சந்தானங்களை பெற்றெடுத்து அவர்களை போன்று பாவனை செய்துதான் அவர்களை தன் பக்கம் அழைக்க வேண்டும். இந்த முறையின்றி அவர்களை தன் பக்கம் அழைப்பது மிகவும் கடினம். இறைவன் விரும்பினால் மக்கள் அனைவரையும் தன்வசப்படுத்த வேண்டும் என்று விரும்பிய பொழுது மனிதர்களுடைய வேஷம் போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த மனிதன் நரித்தோல் போற்றி நரி வேஷம் போட்டது போல் இறைவன் இந்த மக்களை எல்லாம் பிடிப்பதற்காக முஹம்மது என்ற வேஷத்தை போட்டான். முஹம்மது என்ற போர்வையை போர்த்திக் கொண்டான். உலகத்திலே தோன்றி மக்களுக்கு நல்வழிப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய நேரத்தில் பாமரர்கள் எவ்வாறு இருந்த போதிலும் படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள், சிந்தனையாளர்கள் சிந்திக்கலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், அன அஹ்மது பிலா மீம், நான் அஹ்மது என்று சொன்னார்கள். ஆனால் மீம் இல்லாத அஹ்மது என்று சொன்னார்கள். நீங்கள் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், அஹ்மது என்றால் நபி அவர்களுடைய பெயர்களில் ஒன்று. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஹ்மது என்ற ஒரு பெயர் உண்டு. இந்த பெயரில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன? 4 எழுத்துக்கள் இருக்கின்றன. அஹ்மது என்று சொல்லும் பொழுது 4 எழுத்துக்கள் வருகின்றன. ஒன்று முதலாவதாக அலி, இரண்டாவதாக ஹே, மூன்றாவதாக மீம், 4ஆவதாக தால். அஹ்மது என்று வந்தாகிவிட்டது. இது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர். அவர்கள் சொல்கிறார்கள், நான் அஹ்மது தான், மீம் இல்லாத அஹ்மது என்றார்கள். அஹ்மது என்ற 4 அச்ச
அந்த பெயர் சொல்லில் மீனை நீக்கிவிட்டு பாருங்கள். அலீம் மீனை விட்டு விடுங்கள், தாலை மட்டும் விடுங்கள். என்னென்று வரும்? அகதி என்று வரும். நம்மளே நீங்கள் சொல்லுங்கள், அவன் அகதி என்று சொல்லுங்கள். இறைவன் அகதாக இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மீனில் தான் வித்தியாசமாக இருக்கிறேன். அதாவது மீன் தான் என்னுடைய போர்வை. அந்த போர்வையை நீக்கிவிட்டால், மீன் என்ற போர்வையை நீக்கினால் நான் யார்? அகதாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், போன்ற ஒரு சொல் இது அரபு. அவர்கள் சொல்லுவார்கள் அயன் இல்லாத அரபாக இருக்கிறேன் என்றார்கள். அப்படியானால் அந்த சொல்லில் உள்ள அயனை நீக்கிவிட்டு பாருங்கள். அயனை நீக்கினால் என்ன? ரப்பு என்று வரும். அது சாதாரணமாக சிறுவர்களுக்கு கூட தெரியும். நான் அவதிதான், அயன் இல்லாத அவதி என்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அயன் தான் எனக்கு போர்வையாக இருக்கிறது. அந்த போர்வையை நான் அகற்றி விட்டேன். ஆனால் நான் யார்? ரப்பாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இவ்வாறு பிரஸ்தாபிக்கின்ற பொழுது, இதோ இருக்கக்கூடிய தைக்காவிலே, முஹைதீன் தைக்காவிலே நடைபெறக்கூடிய ரிஃபாயியா தரீக்கத்தின் நிர்வாகராக உலகம் போற்றும் மேலையாக விளங்கிய சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அஹ்மது கபீர் ரஃபாயி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், லகத் ஜாஅ மௌலானா பிசூரத்தி அஹ்மதி. லகத் ஜாஅ மௌலானா, எங்களுடைய இறைவன் இந்த உலகத்திலே வந்தான். பிசூரத்தி அஹ்மதி, முஹம்மதுடைய உருவத்திலே இந்த உலகத்திலே இறைவன் தோன்றினான் என்று சுல்தானுல் ஆரிஃபீன் சையீத் அஹ்மது கபீர் ரஃபாயி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அல் மீனி ஃபர்கும் பைன அஹதின் வ அஹ்மதி வஇல்லா ஃபகைவல் ஹக்கு யரஹு வ யுக்ஸது. அல் மீனி, மீனிலே தான் வித்தியாசம் இருக்கிறது. பைன அஹதின் வ அஹ்மதி, அஹதி என்ற சொல்லுக்கும் அஹ்மதி என்ற சொல்லுக்கும் மீனிலேதான் வித்தியாசம் இருக்கிறது. வஇல்லா, அந்த வித்தியாசம் இல்லையானால் இறைவனை எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கின்றார் சுல்தானுல் ஆரிஃபீன். சகோதரர்களே, நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவுக்கும் அப்துல்லாவுக்கும் இடையிலே பிறந்த குழந்தை, இந்த குழந்தையை பற்றி இவ்வாறு பிரஸ்தாபிக்கப்பட்டால், இவ்வாறு சொல்லப்பட்டால், அந்த குழந்தையுடைய தன்மைகளை பற்றி நாம் முதலிலே ஆராய வேண்டும். நாம் நினைக்கின்றோம் இறைவன் ஒவ்வொரு படைப்புகளையும் படைக்கின்றான் என்றால் சாதாரணமாக ஒரு ஓடாடி ஒரு கதிரையை செறிக்கட்டி தூக்கி எறிந்து விடுகிறான். இதுபோல் இறைவன் இந்த மனிதனை செறிக்கட்டி தூக்கி எறிந்து விட்டான் என்று, அல்லது ஒரு மேசன் ஒரு பொருளை செறி கட்டி தூக்கி அறிந்து விடுகிறான். இதே போன்றுதான் இறைவன் நம்மை செறி கட்டினான் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அல்லது ஒரு தட்டான் கொல்லன் மோதிரம் ஒன்றை தங்கத்திலிருந்து செய்து அந்த மோதிரத்தை அறிந்து விடுகிறான். இந்த நேரத்தில் நாம் சொல்கிறோம், சச்சன் கதிரையை படைத்தான் என்றோம், மேசன் வீட்டை படைத்தான் என்றோம், பொற்கொல்லன் மோதிரத்தை படைத்தான் என்கின்றோம். படைத்தான் என்றால் அவருடைய அர்த்தம் என்ன? ஒரு மூல பொருளில் இருந்து சிரிச்சித்தான் என்று சொல்லுகிறோம். சச்சன் கதிரையை படைப்பதற்கு மரம் தேவை. மேசன் ஒரு பொருளை படைப்பதற்கு மண்ணு, சீமந்து, நூறு போன்றவை அவனுக்கு தேவை.
பொற்கொல்லன் ஒரு மோதிரத்தை படைப்பதற்கு அவனுக்கு தங்கமோ வெள்ளியோ ஒரு மூலப்பொருள் தேவைப்படுகின்றது. இந்த மூலப்பொருளில் இருந்து இவர்கள் சிரிக்கிறார்கள். இறைவன் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தார் என்றால் அதற்கு மூலப்பொருள் எது என்பதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இங்கே மேடையிலே பலர் பேசினார்கள். மனிதன் மனிதனை இந்திரியத்திலிருந்து சிரித்தோ என்று இறைவன் சொல்கிறான். அந்த இந்திரியத்திற்கு மூலப்பொருள் எது? இரத்தம். இரத்தத்திற்கு மூலப்பொருள் மனிதன் உட்கொண்ட சத்துக்கள். அந்த சத்துக்களுக்கு மூலப்பொருள் என்ன? அவன் உட்கொண்ட உணவுகள். உதாரணமாக வெண்டிக்காய், கத்தரிக்காய், மீன், இறைச்சி, சிராய், பொன்னாங்கண்ணி இதுகளை உட்கொண்ட காரணத்தினால் உடலிலே இரத்தம் ஊறியது, அது விந்தானது, ஆசை ஏற்பட்டது. இன்று தாயின் மனைவியின் பெற்ற பையிலே போயிறங்கி குழந்தை உருவம் பெற்று வெளியே வருகிறான் மனிதன். இவனுக்கு மூலப்பொருள் எது என்று கேட்டால் இந்திரியம் என்று நாம் குறிப்பாக சொல்லிவிட முடியாது. இந்திரியத்திற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும், அதற்கு ஒரு மூலப்பொருள் வேண்டும். இப்படி ஒவ்வொன்றின் மூலப்பொருள் எது என்று நாம் பார்த்துக் கொண்டு போகின்ற பொழுது இறைவன் தான் அனைத்திற்கும் மூலப்பொருள் என்று விளங்குகிறது. மண் மூலப்பொருள் என்று நாம் கூறினோம். மண்ணுக்கு மூலப்பொருள் எது? இறைவன் தான் மண்ணுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறான். கோழி முந்தியதா முட்டை முந்தியதா என்ற கதையை நீங்கள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். கோழி முந்தியது என்று சொன்னால் அது எங்காலே வந்தது என்று கேட்பார்கள். முட்டைதான் முந்தியது, முட்டையிலிருந்து நான் கோழி வந்தது என்றால் முட்டை எங்கே இருந்து வந்தது? ஒரு கோழியிலிருந்து நானே வந்திருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறோம். ஆம், ஏதாவது ஒன்று முந்தியது என்ற முடிவுக்குத்தான் நாம் வர வேண்டும். ஒன்றோ முட்டை முந்தியது என்று சொல்வோம், அல்லது கோழி முந்தியது என்று சொல்வோம். அது எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அதை இறைவன் படைத்தான், அவனுக்கு அதற்கு மூலப்பொருள் அவன் தான் என்று சொல்வோம். நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். இறைவன் ஒரு பொருளை படைக்கிறான் என்றால் தச்சன் கதையை படைப்பது போல் பொற்கொல்லன் மூலத்தை படைப்பது போல் படைக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. பகவான் கரையிலே குயவன் இருக்கிறார், சட்டிவானை கடை வைத்திருக்கிறார். இவர் அதற்கு சட்டிவானைகள் தேவை. அங்கே போய் சொல்லுகிறார் பகவான் கரைக்கு குயவனிடத்திலே எனக்கு சக்திகள் 100 வேண்டும், உலைமூடி 100 வேண்டும். இப்படி அவருக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் செய்கிறார். குயவன் என்ன செய்கிறான்? மண்ணை எடுத்து அச்சிலே போட்டு பொருட்களை சமைத்து இவருக்கு ஒப்படைக்கின்றான். இப்பொழுது நாம் சொல்லுகிறோம், குயவன் பானையை படைத்து விட்டான், குயவன் பானையை செலுத்தி விட்டான், குயவன் பானையை உற்பத்தி செய்து விட்டான் என்று சொல்லுகிறோம். மண்ணில் இருந்து அவன் செலுத்தினான். பானையை காத்தான்குடிக்கு கொண்டு வந்த பின் குயவனுக்கும் பானைக்கும் இடையில் எந்த தொடர்புமே கிடையாது. அவனுக்கு உடைந்தால் என்ன, இருந்தால் என்ன, எந்த கவலையுமே அவனுக்கு இல்லை. அதே போன்ற தச்சன் கதிரையை சமைத்து தன்னுடைய பொறுப்பில் இருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு கவலை. பணத்துக்கு விட்டு விட்டால் அவனுக்கும் கதிரைக்கும் எந்த தொடர்புமே இல்லை. இருந்தால் என்ன, உடைந்தால் என்ன. அதே போன்றுதான் பொற்கொல்லன். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் இறைவன் மக்களை சிரிக்கிறான் என்றிருந்தால் சிரித்து முடிந்த பின் அவன் தொடர்பில்லாமல் இருக்கிறான் என்ற ஒரு கருத்து ஏற்பட்டுவிடும். குயவனுக்கும் பானைக்கும் தொடர்பு இல்லாதது போல், தச்சனுக்கும் கதிரைக்கும் தொடர்பு இல்லாதது போல், பொற்கொல்லனுக்கும் மோதிரத்துக்கும் தொடர்பு இல்லாதது போல், இறைவனுக்கும் அவனால் படைக்கப்பட்ட சிரிப்புகளுக்கும் இடையே தொடர்பு இல்லை என்று ஒரு அர்த்தம் ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு படைப்பும் ஒருவருடைய தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் விடக்கூடிய சுவாதத்தை உள்ளே இழுப்பதற்கும் ஒருவருடைய அனுகூலம் வேண்டும். இந்த நேரம் ஒருவருடைய தொடர்பிலே நாம் இருக்கிறோம். அப்படியானால் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன? எங்களை இறைவன் படைத்தான் என்றால் எப்படி படைத்தான் என்றால்,
மண்ணுக்கும் பானைக்கும் இடையிலே உள்ள தொடர்புதான் இறைவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. தங்கத்துக்கும் மோதத்துக்கும் இடையிலே உள்ள தொடர்புதான் எங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு. மகாதர வடிவத்தில் இருக்கும் வரைக்கும் தங்கம் அதில் இருந்துதான் ஆக வேண்டும். பானை வடிவத்தில் இருக்கும் வரைக்கும் அதில் மண் இருந்துதான் ஆக வேண்டும். ஒரு பானையை நீங்கள் எடுத்து இதில் மண் எந்த இடத்திலே இருக்கிறது என்று கேட்க முடியுமா? அதை கேள்வி துணையானது என்று சொல்வோம். ஏன்? பானையே மண்ணினால் தான் உருவாகி இருக்கிறது. பானையின் எந்த பகுதியை எடுத்துக் கொண்டாலும் அங்கே மண் இருப்பதை காண்கிறோம். ஒரு பொருளை எடுத்து இந்த பொருளை எங்கே இறைவன் இருக்கிறான் என்று கேட்பது பானையில் எந்த இடத்தில் மண் இருக்கிறது என்று கேட்பது போலாகும். எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் புழுவதிலும் இறைவனே இருக்கிறான். பானையில் மண் இருப்பது போல் மோதிரத்தை கையிலே எடுத்து இந்த மோதிரத்தில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் எப்படி சொல்வது? மோதிரம் முழுவதும் தங்கமாகத்தான் இருக்கிறது என்று நாம் சொல்வோம். மோதிரத்தில் தங்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் மண்ணில் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்பது போல ஆகும். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, மண்ணுக்கும் பானைக்கும் இடையிலே உள்ள தொடர்பு எப்பொழுதும் உள்ளதுதான். அதை செய்த புயவன் படுவாங்கரையில் இருக்கட்டும் அல்லதை விழுவான் கையில் இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பானையாக இருக்கின்ற வரை அதில் மண் இருந்துதான் ஆகும். மோதிரமாக இருக்கின்ற வரை அதில் தங்கம் இருந்துதான் ஆகும். மோதிரத்தை பொற்பல்லன் படைத்தான் என்றால் மோதிரம் தங்கம் மோதிரத்தினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். சச்சின் கதையை படைத்தான் என்றால் மரம் கதையினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். பானையை புயவன் படைத்தான் என்றால் மண் பானையினுடைய வடிவத்திலே வந்தது என்று சொல்வோம். பானையை வைத்துவிட்டு என்ன தம்பி என்று கேட்டால் பானை என்று சொல்வார்கள். அதை அடித்து நோக்கிவிட்டு எங்க நம்பி பானை என்று சொன்னாயே பானை எங்கே என்று கேட்டால் உடைந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். அப்படியானால் மிஞ்சி இருப்பது என்ன என்று கேட்டால் மண் என்று சொல்வார்கள். மோதிரத்தை காட்டி இது என்னவென்றால் மோதிரம் என்று சொல்வார்கள். அதை அப்படியே உருக்கிவிட்டால் மோதிரத்தை காணவில்லை தங்கம் என்று சொல்வார்கள். இதைத்தான் அக்காத அமர்த்துவார் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். கொண்டிருந்த நீ சிரித்த சிரிப்பியருக்கு உதாரணம் எப்படி தெரியுமா? குமரியை போன்று என்று சொல்கிறார். மழை பெய்கிறது, நீர் நிறைந்திருக்கின்றது பாதைகளிலே. அவ்வா அப்படி இருக்கும்போது நீர் துளி ஒன்று அங்கே விழுந்தவுடன் கோழி ஒன்று எழுந்து விடுகிறது. அந்த கோழியை பார்த்து இது கோழி என்று நாம் சொல்கிறோம். அது உடைந்தால் கோழி என்ற பெயரை காணவில்லை, நீர் என்ற பெயர் வந்து விடுகிறது. கோழி எங்கே? கோழி உடைந்து நீர் ஆகிவிட்டது. கோழியினுடைய வடிவத்தில் வந்தது எது? தண்ணீர் தான் கோழியினுடைய வடிவத்தை பெற்றது என்று சொல்லுகிறோம். அந்த வடிவத்தில் இருக்கின்ற வரைக்கும் அந்த வடிவத்துக்குரிய பெயர் கொடுக்கப்படுகின்றது. வடிவம் உடைந்தால் அந்த வடிவத்திற்கு மூலப்பொருளாக இருந்தவருடைய பெயரை கொடுக்கப்படுகிறது. மோதிரமாக இருக்கின்ற வரைக்கும் தான் மோதிரம் என்ற பெயராக வழங்கப்படும். அதை உடைக்கிவிட்டால் அது தங்கம் என்ற பெயரால் தான் அழைக்கப்படும். கலையை இருக்கின்றது, அதனுடைய அமைப்பில் இருந்தால் தான் கலை என்று சொல்வோம். அதை உடைத்து சுக்குநூறாக்கிவிட்டால் மரத்துண்டுகள் என்று சொல்வோம். அதனுடைய மூலப்பொருளாகிவிட்டது. இதே போன்று இறைவன் ஒவ்வொரு பொருட்களையும் சிருஷ்டித்தான் என்றால் ஒவ்வொரு பொருட்களுடைய தோற்றத்திலும் அவன் தான் தோல்வியவனாக இருக்கிறான். நீங்கள் எந்த திசையை நோக்கினாலும் அங்கே இறைவனுடைய திருமுகத்தை காணலாம் என்று குர்ஆன் கூறுகிறது. நாம் எந்த திசையை நோக்கினாலும் அவனை காணலாம் என்றால் நாம் நோக்கக்கூடிய திசைகளில் எத்தனையோ பொருட்களை தானே காண்கிறோம், இறைவனை காணவில்லை என்று சொல்லலாம். அந்த பொருளை சரியான முறையிலே யோசனைக்கு பார்த்தால் அந்த பொருளிலே இறைவனை நாம் காண முடியும்.
ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதாயிருந்தால் எவ்வளவோ பேசிக் கொண்டு போகலாம். தத்துவ ரீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுப்பதாயிருந்தால் எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம். எனக்கு பேசுவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அரை மணி நேரம் நான் கூடுதலாக பேசியிருக்கிறேன். 10:45 ஊட்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார்கள். நான் 11:15 வரைக்கும் நேரடியாக பேசிவிட்டேன். நான் இவ்வளவு நேரமாக பேசியதிலிருந்து நீங்கள் விளங்கக்கூடிய கருத்தை தவறாக புரிந்து கொள்ளாமல், சரியாக விளங்கிக் கொள்ளாமல், பலரையும் பேசிவிடாமல், முழங்காத விஷயத்திற்கு மௌனமாகத்திலே அறிஞரிடத்திலே சொந்த விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியினுடைய நினைவுக்கு வருகிறது. ஒருவர் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஒரு பெரியாரை அணுகினார். அவரிடத்திலே கேட்கிறார், நான் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று. அப்போது அவர் சொல்லுகிறார், உனக்கு இறைவனை சொல்லித் தருவதற்கு நான் பொறுத்தவல்ல, இந்த காட்டிலே சிவிலி என்று ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் புலித்தோலை புரட்டி இருப்பார், இறைவனுடைய தியானத்திலே இருப்பார். அவரிடம் சென்று ஒருவரை பற்றி தெரிந்து கொள் என்று சொன்னார். இவர் அந்த காட்டை தேடி பல மாதங்கள் அடைந்து இறுதியாக போய் அடைந்தார். காட்டுக்கு சென்று தேடினார். குறிப்பிட்ட சிவிலி என்பவர் ஒரு மரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறார். புலித்தோலை போர்த்தி இருக்கிறார். இறைவனுடைய தியானத்திலே இருக்கிறார். போனவர் யார்? அபுயசீதில் பிஸ்தானி எழுதுவார்கள். முன்னே நின்று, யா சிவிலியே, அஸ்ஸலாமு அலைக்கும், சிவிலியே, புலித்தோல் போர்த்தி இருப்பவரே, அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். சிவிலி தான் போர்த்தி இருந்த அந்த தோலை மேலே உயர்த்தி நிமிர்ந்தார். போன அபியசீதில் பிஸ்தானி அல்லாஹ் என்றார். அவ்விடத்திலே வந்தார். சகோதரர்களே, காட்டிலே இருந்தவர் சிவிலி மனிதன்தான். அவரை பார்த்தவரோடு இவர் அவ்விடத்திலே மயங்கி விழுந்து விழுந்தே போய்விட்டார். அப்படியானால் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ஒரு மனிதனை பார்த்த ஒரு மனிதர் இப்படி மயங்கி விழுந்து விழுந்து போவது வழக்கமா? இல்லையே. சிவிலியுடைய தோட்டத்திலே அந்நேரத்திலே இறைவன் தோற்றமளித்தான். அதை கண்ட பொழுது இவரால் தாங்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டதை இழந்து விட்டார். அப்படியானால் அல்லாஹ் என்ற ஒருவன் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். எங்கும் தேடி போய் கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னை பார், அல்லாஹ்வை நீ கண்டு கொள்வாய். உன்னை பற்றி சிந்தனை பண்ணி பார், அல்லாஹ்வை பற்றி நீ புரிந்து கொள்வாய். எங்கே இருக்கிறான் இறைவன்? மகராஜினா இருக்கிறான், எமன் தேவத்தினா இருக்கிறான், மக்காவிலா இருக்கிறான். குறிப்பிட்ட எந்த இடமும் உடையனுக்கு கிடையாது. எங்கும் இருக்கிறான். எங்கும் இருக்கிறான் என்றால் சிலர் நினைக்கிறான் மனத்திலும் இருக்கிறானா, சரத்திலும் இருக்கிறானா என்று. ஊழச்சூழலிலே ஒரு மீளாதில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது என்னிடத்திலே இப்படி ஒரு கேள்வியை அவர் கேட்டார். ஒரு நண்பர், நான் பதில் சொன்னேன், மனத்தில் என்ன, சரத்தில் என்ன? சொல்லுகிறார்கள், தன்றியின் பாலிலும் முறைவன் இருக்கிறான் என்று, ஞானின் பாலிலும் முறைவன் இருக்கிறான் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இதனுடைய தத்துவம் என்ன? ஞாய்ப்பாலை இறைவனங்கா சொல்வது, பன்றியின் பாலை இறைவனங்கா சொல்வது இல்லை. இறைவன் அதிலே தோற்றமளித்திருக்கின்றான். மோதிரத்தில் தங்கம் தோன்றியிருப்பது போல், சக்தியிலே மண் தோன்றியிருப்பது போல், நாற்காலியிலே மரம் தோன்றியிருப்பது போல், இவ்வாறு இறைவன் ஒவ்வொரு பொருளையும் தோன்றியிருக்கிறான். தவிர தனியே இறைவன் ஒருவன் இருக்கிறான், நம்மை மட்டும் வேறுபட்டிருக்கிறான், எங்கோ இருக்கிறான் என்ற கொள்கை ஒருவரிடத்திலும் இருக்கக்கூடாது. ஒருவர் போனாராம், அல்லாஹ் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் என்று ஒரு பெரியாரிடத்தில். அவர் சொன்னாராம், தம்பி, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? என்னோடு வா என்று அழைத்துச் சென்றார். போகும் பொழுது இந்த பையன் கேட்கிறான், பெரியாரே, என்னை எங்கே அழைத்துச் செல்கிறீர்கள்? வாருமப்பா, நான் உனக்கு தோட்டம் காட்டுகிறேன் என்று சொன்னார்.
பெரியாருக்கு தோட்டம் இருக்கிறது போல் தெரிகிறது, அவருடைய தோட்டத்தை பார்த்து விட்டு வருவோம் என்று இவரும் பின்னாலே தொடர்ந்தான். அவருடைய தோட்டத்திற்கு அவர் போனால் நீங்கள் நன்றாக சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். தோட்டத்திற்கு போய் பையனை பக்கத்திலே அமர்த்திக் கொண்டு உட்கார்ந்தார். உட்கார்ந்து பையனிடத்திலே சொல்கிறார், பையனே, இதுதான் என்னுடைய தோட்டம். பார்த்தாயா, மாதுளை மரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது, பலாமரம் இருக்கிறது, அன்னாசி மரம் இருக்கிறது, கொய்யா மரம் இருக்கிறது என்று தோட்டத்தில் எத்தனையோ வகை வகையான மரங்கள் எல்லாம் இருக்குது. அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக தனியே தனியே சுட்டிக்காட்டி முடித்தார். மரம் போகலாம் என்று அழைத்து சென்றார். போகும்போது அந்த பையன் கேட்கிறான், தெரியாது, தோட்டம் காட்டுவதா எனக்கு சொன்னீர்களே, தோட்டத்தை காட்டவில்லையே என்று கேட்கிறான். தோட்டத்தை காட்டவில்லையா? இப்பொழுது தோட்டத்தை நான் காட்டிவிட்டு வருகிறேன் என்றார். இல்லையே தெரியாது, மாதுளை மரத்தை காட்டினீர்கள், தென்னையை காட்டினீர்கள், பனையை காட்டினீர்கள், கொய்யா மரத்தை காட்டினீர்கள், அன்னாசி மரத்தை காட்டினீர்கள், தோட்டத்தை காட்டவில்லை. அதே படுவாரி இவை அனைத்தையும் சேர்த்துக் கொண்ட ஒரு பேருக்கு காணப்பா தோட்டம். அவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தனியே தனியே நோக்கினால் ஒவ்வொரு பெயராக அழைக்கப்படும். அவை அனைத்தையும் ஒன்று சேர்த்தவை தோட்டம். அதே போன்று உலகத்தில் அனைத்து பொருட்களையும் ஒன்று சேர்த்த பெயர்தான் அல்லாஹ். நீ ஒவ்வொரு பொருளையும் தனியை நோக்கினால் பேரென்றும், வேரியோ என்றும், மைச்சென்றும், சுவர் என்றும், கல்லென்றும், மலை என்றும் நீ காணலாம். இதையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தோட்டம் எங்கே இருக்கிறது என்று கேட்டது போல் ஆகிவிடும். அல்லாஹ் என்ற சொல் இஸ்முன் ஜாமிஉன் லிஜமீஇல் அஸ்மாஇல் இலாஹிய்யா. பேர்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்துக் கொண்ட ஒரு பெயர்தான் அல்லாஹ் என்ற இஸ்ம். ஆகவே இந்த தோட்டம் என்ற சொல்லை போன்றதுதான் அல்லாஹ் என்ற சொல் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஒன்றை கூறி வைத்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு பெரியாரத்தை அணுகி அல்லாஹை பற்றி சொல்லித்தாருங்கள் என்றார். அதற்கு அந்த பெரியார் நினைக்கிறார், இவனுக்கு சரியான அறிவை புகட்ட வேண்டும். கூறுவார், கடற்கரைக்கு சென்று கடலோரமாக இருந்து கடலில் உள்ள நீங்களே வாருங்கள் என்று கூப்பிடு, அவைகள் வரும். அவற்றிடத்திலே நீ கேளு, இறைவன் என்றால் யார், அவனை பற்றி சொல்லித்தாருங்கள் என்று அந்த மீன் கூட்டத்திடத்திலே நீ கேளு, அதை சொல்லித்தரும் என்று சொல்லி அனுப்பினார். இவன் கடலோரம் புரிந்து நீங்கள் கூடி அழைத்தான், நீங்கள் வந்தன. அவற்றிடத்திலே இவன் கேட்கிறான், இறைவன் என்றால் யார், இங்கே இருக்கிறான், அவருடைய தன்மைகள் என்ன என்று சொல்லி காட்டுங்கள் என்றான். நீங்கள் எல்லாம் சொன்னன, மனிதனே, இறைவனை பற்றி நீ எங்களிடத்திலே கேட்கிறாய், நாங்கள் சொல்லித் தர தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒன்று, நாங்கள் முழுக்காளியாக இருக்கிறோம். முழுக்காளியாக இருப்பவன் திருமலையை ஓடக்கூடாது, திருநகையின் பேரை மொழியக்கூடாது. நீ எங்களிடத்திலே கேட்கிறாய், இறைவனை பற்றி அவன் பரிசுத்தமானவன். அவனை சொல்வதாக இருந்தால் முழுக்கை இழுத்துவிட்டுத்தானே சொல்ல வேண்டும், புத்தகமாக என்றுதானே சொல்ல வேண்டும். முழுக்காளியாக என்று சொல்ல முடியாது. முழுக்காளியாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்போதாவது தண்ணீரை கண்டோமானால் குளித்து விட்டு உனக்கு சொல்லித் தருவோம் என்பதை நீங்கள் எல்லாம். சகோதரர்களே, இவன் திரும்பி வந்துவிட்டான். இவன் கேட்ட கேள்வியையும் நீங்கள் சொன்ன பதிலையும் சற்று சிந்தனைக்கு எடுத்து பார்த்தீர்களா? நீங்கள் எல்லாம் தண்ணீரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அவைகள் சொல்லுகின்றன, தண்ணீரை கண்டால் குளித்து விட்டு சொல்லித் தருவோம் என்று. அப்படியானால் அவைகள் தண்ணீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனே, அந்த தண்ணீரை என்ன நினைக்கிறது? தண்ணீரால் அந்த நீருக்கு தெரியவில்லை. முகவர் குரலாகத்தான் தெரிந்தது. அவரால் தான் சொன்னது, தண்ணீர் என்ற ஒரு பொருளை நாங்கள் காணவில்லை, கண்டால் குளித்து விட்டு சொல்வோம் என்றது. இதெல்லாம் ஜாடையாக சைக்கிளாக சொல்லக்கூடிய உபகதைகள், உதாரணங்கள். இவற்றை இதற்காக சொன்னேனால் இன்று ஞான கல்வி குளிரோண்டி குறைக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக அது மக்ரூ, இது தொப்பிவானா போதும் மக்ரூ,
நீருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதே அந்த தண்ணீரை என்ன நினைக்கிறோம்? தண்ணீராக அந்த நீருக்கு தெரியவில்லை. முதலால் பொருளாகத்தான் தெரிந்தது. அவரால் தான் சொன்னது தண்ணீர் என்ற ஒரு பொருளை நாங்கள் காணவில்லை, கண்டால் குளித்து விட்டு சொல்லுவோம் என்பது. இதெல்லாம் ஜாடையாக சைத்தையாக சொல்லக்கூடிய உபகதைகள், உதாரணங்கள். இவற்றை எதற்காக சொன்னேனால் இன்று ஞான கல்வி குளிதோண்டி குறைக்கப்பட்டு விட்டது. சாதாரணமாக அது மக்களும் இது யாருன்னா தொப்பிவரா போற மக்களும் கை போட்டு விட்டு போற மக்களும் தலையில கொஞ்சம் முடிய கூட வச்சா ஆறாம் இப்படி சட்டந்தே இருந்த காலமே தவிர தத்துவத்தை சிந்திப்பதற்கு ஆட்கள் கிடையாது, தத்துவத்தை பேசுவதற்கு ஆட்கள் கிடையாது, தத்துவத்தை உணர்வதற்கு மக்கள் கிடையாது. இந்த இருந்தால் கலிமாவை அறிவுண்டாக செல்லும் உலகத்திலே வந்து சொல்லப்படும் பெரிய புரட்சி ஏற்பட்டதுதான். மக்கள் சமாதானமாகத்தான் இருந்தது. முகம்மது எப்போதும் நான் நபி என்று சொன்னார்களோ, லாயிலா இல்லவா என்று சொன்னார்களோ, அப்பொழுதுதான் வாழை எடுக்காதவர்கள் எல்லாம் வாழை எடுத்தார்கள். புரட்சியை அரபு நாட்டிலே உருவாகியது, பெரிய கலகம் ஏற்பட்டது. இத்தகைய கலகமும் புரட்சியும் பிரச்சனையும் வெறும் ஆகவே நாம் இதை சொல்லக்கூடாது என்று இருந்தால் நபி அவர்கள் கனிமாவை சொல்லி இருக்க மாட்டார்கள். கனிமாவை சொல்வதன் மூலம் இத்தகைய புரட்சி எல்லாம் உருவாகும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். புரட்சி உருவானால் பரவாயில்லை, கிளர்ச்சி ஏற்பட்டால் பரவாயில்லை, கருத்து போனால் அல்ல, உலகை போனால் அல்ல, சொல்வதை சொல்ல வேண்டும் என்று, உண்மையை உணர்த்த வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயமில்லாமல் கலிமாவை உணர்த்தினார்கள் மக்கள். அந்த கலிமாவை உணர்த்தக்கூடிய மக்கள் இன்று இல்லை. மத்தான் சாய்வு பாடல் என்றவுடன் எங்கோ இது மத்தான்களுக்குரியது, இதை நாம் பார்க்கக்கூடாது என்று பெண்கள் எல்லாம் புத்தகத்தை பையனிடத்திலே இருந்து வாங்கி பெட்டியிலே பூட்டி வைத்து வருகிறார்கள். அல்லது ஒரு ஞான பாடலை பையன் வைத்திருந்தால் படுவாரி படிக்கிற புத்தகத்தை வழியா பைத்தியம் என்ற போலும் எங்க அந்த புத்தகத்தை வாங்கி வைத்து விடுகிறார்.